அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சிவசேனா கட்சி மாவட்ட துணைத் தலைவர் வீட்டின் முன் கிடந்த மர்ம பொருளால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் சுபா. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சாஸ்தாங்கரை பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீகுமாரன் தம்பி. சிவசேனா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவரான இவர் வீட்டின் முன்பு இன்று காலை நூல்கள் சுட்டப்பட்டு நாட்டு வெடிகளில் இருக்கும் திரி போன்ற அமைப்புடைய உருண்டை மர்ம பொருள் கிடந்துள்ளது. இதை கண்டு ஸ்ரீகுமாரன் தம்பி நாட்டு வெடியை யாரோ வீசி சென்றிருக்கலாம் என்ற அச்சமடைந்து குளச்சல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து அவரது வீட்டுக்கு வந்த குளச்சல் போலீசார் வீட்டை சுற்றி ஆய்வு செய்த போது வீட்டின் மேல் பகுதியில் கண் திருஷ்டிக்காக 2 பொம்மைகள் தொங்க விடப்பட்டதை கண்டு அதை ஆய்வு செய்தனர். போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த 2 பொம்மைகளில் ஒரு பொம்மையில் அதே வடிவத்தில் நூல்கள் சுட்டப்பட்டு சிறிய பரங்கிக்காய் இருப்பதும் மற்ற ஒரு பொம்மையில் அந்த காய் இல்லாததையும் கண்டுபிடித்தனர். மேலும் நேற்றிரவு பெய்த கனமழையால் திருஷ்டி பொம்மையில் இருந்து பரங்கிக்காய் அருந்து விழுந்ததும் அதுவே நாட்டு வெடி போல அமைப்பில் வீட்டின் முன்பு கிடந்ததும் தெரிய வந்ததால் போலீசார் நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி சென்றனர். அருந்து விழுந்த பரங்கிக்காயால் சற்று நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.